ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ். உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அமுதா. துணிச்சல் சிறுகதை. வீட்டின் வாசற்படியில் நின்று மழையை ரசித்து கொண்டிருந்தாள் லட்சுமி. மழையை மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தாள். சிறு வயது முதலே மழையை பார்க்க ரொம்ப பிடிக்கும். அவள் கணவன் வீட்டுக்குள் வருவதை லட்சுமி கவனிக்கவில்லை. நாம் வருவதை கூட கவனிக்காமல் வேறு எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறாள் என கோபமாக, எவனை பார்த்து கொண்டிருக்கிறே என சீனு கேட்டான். சட்டென்று நினைவு வந்தவளாக உள்ளே வந்தாள். அவன் கேட்ட கேள்வியை பொறுக்க முடியாமல் நின்றாள். கோபமாகவும் ஆதங்கமாகவும் இருந்தது லட்சுமிக்கு. லட்சுமிக்கும் சீனுவிற்கும் திருமணமாகி 3 மாதங்கள் தான் ஆகிறது. திருமணமான 1 மாதம் நன்றாகத்தான் இருந்தான். தனி குடித்தனம் வந்தது முதல் அவன் நடவடிக்கை மோசமானது. மிக மோசமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தான். யாரை சொல்வது? தன் அப்பா சிவநேசன் ஞாபகம் வந்தது. லட்சுமியுடன் பிறந்தவர்கள் 2 தங்கைகள். லட்சுமியுடன் சேர்த்து 3 பெண். அப்பா சிவநேசன் மண்டியில் மூட்டை தூக்கும் தொழிலாளி. அப்பா சம்பாத்தியம் வாய்க்கும் வயிற்றுக்குமே போதவில்லை. அம்மா பார்வதி வீட்டு வேலைகள் செய்து 2 வீட்டில் வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பிடித்து ஒரு 8 சவரன் நகை சேர்த்து வைத்திருந்தாள். அம்மாவால் முடிந்தவரை 3 பெண் பிள்ளைகளையும் பள்ளி படிப்பை படிக்க வைத்தாள். அதற்கு மேல் படிக்க வைக்க முடியவில்லை. தெரிந்த உறவினர் மூலம் சீனுவின் அப்பா அம்மா பெண் தேடுவதாக அப்பாவிற்கு தெரிய வந்தது. வரதட்சணை எதுவும் வேண்டாம் என்று சொல்கின்றார்கள் என உறவினர் சொல்ல, அதை கேட்ட அப்பா, அந்த மாப்பிள்ளைக்குத்தான் பெண் கொடுப்பேன் என்று தீவிரமாக கூற ஆரம்பித்தார். அம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நன்றாக விசாரித்த பின் முடிவெடுக்கலாம் என கூறினாள். ஆனால் அப்பா சிவநேசன் கேட்கவில்லை. அம்மா உறவினர் மூலம் விசாரித்தாள். விசாரித்ததில் சொந்த வீடு கூட இல்லையாம் என பார்வதி கூறினாள். ஆனால் அப்பா, நீ வைத்திருக்கும் 8 சவரன் நகைக்கு சொந்த வீட்டுக்காரன் வருவானா? இன்னும் 2 பெண் இருக்காங்க நமக்கு. இந்த இடம்தான் நான் தரப்போகிறேன் என்று சொன்னார். சீனு வீட்டாரை பெண் பார்க்க வர சொன்னார். அவர்களும் பெண் பார்க்க வந்தனர். பெண் பார்த்துவிட்டு எங்களுக்கு பிடித்து விட்டது. ஒரு நல்ல நாள் பார்த்து திருமணத்தை முடித்து கொள்ளலாம். திருமண செலவு நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். மொத்தம் எங்கள் சொந்த பந்தம் 500 பேர் வருவோம் என கூறினார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்தான் சிவநேசன். உறவினரிடம் எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, இப்பொழுது திருமண செலவு மொத்தம் நீங்களே செய்ய வேண்டும் என சொல்கிறார்களே என நினைத்து கொண்டான். ஒரு 500 பேர் சாப்பிட குறைந்தது 1 லட்சமாவது வேண்டும். என்ன செய்வது என எப்படியோ கடன் வாங்கி சிரமப்பட்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். கடன் சுமையே தாங்க முடியாமல் இருக்கும்போது உங்கள் பெண்ணையும் மாப்பிள்ளையும் தனி குடித்தனம் வைத்து விடுங்கள் என கூறிவிட்டு சீனுவின் அப்பாவும் அம்மாவும் சென்று விட்டனர். சிவநேசன் மறுபடியும் ஒரு கடன் வாங்கி அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து தனி குடித்தனம் வைத்துவிட்டு சென்றார். தனி குடித்தனம் வந்து ஒரு சில நாட்களிலேயே சீனுவின் நடவடிக்கை மாற ஆரம்பித்தது. ஒரு நாள் வந்து, லட்சுமி, எனக்கு ரொம்ப அவசரம், 1 லட்சம் தேவை, உன் அப்பாவிடமிருந்து வாங்கி கொடு என கேட்டான். உடனே லட்சுமி, அவர் எங்கே போவார்? எனக்கு கல்யாணம் செய்யவே நிறைய கடன் வாங்கி வைத்திருக்கிறார். அதையே எப்படி கட்டுவார் என்று தெரியவில்லை. அவர் ஒரு கூலி தொழிலாளி. எனக்கு செய்ததே அதிகம். நான் கேட்க மாட்டேன். அவரிடம் இல்லை என கூறி மறுத்து விட்டாள். 2 நாட்கள் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. 3வது நாள் வந்து, லட்சுமி, சாப்பிட்டு விட்டாயா என அக்கறையோடு கேட்டான். இல்லை என லட்சுமி கூறினாள். இருவரும் பேசிக்கொண்டு சாப்பிட்டனர். சாப்பிட்டு முடித்ததும் மறுபடியும், 2 நாள் முன் கேட்டேனே, என்ன முடிவு பண்ணியிருக்க என சீனு கேட்டான். நாம் தான் அப்பவே முடியாது என கூறிவிட்டேனே என சொன்னதும் சண்டை முற்றி சீனு லட்சுமியை அடித்து விட்டான். எனக்கு தெரியாது, என்ன பண்ணுவியோ, எனக்கு பணம் வேண்டும் என சொன்னான். லட்சுமி என்ன செய்வது என்று தெரியாமல் தன் நகைகள் 8 சவரனை எடுத்து கொடுத்து விட்டாள். இதை வைத்து பணம் வாங்கி கொள்ளுங்கள் என கொடுத்து விட்டாள். தன் அப்பாவிடம் கூட சொல்லாமல் 3 மாதங்களிலேயே எடுத்து கொடுத்து விட்டோமே என நினைத்தாள். தன் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நகைகளை போட்டாள் என நினைத்து கொண்டாள். சீனு நகையை வைக்க கூடவில்லை, விற்று விட்டதாக கூறினான். அப்படியே ஒரு 2 வாரம் சென்றது.
மறுபடியும் லட்சுமியிடம் வந்து, எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வேண்டும், உன் அப்பாவிடம் வாங்கி வா என கூறினான். என்னது, நகை விற்று 2 வாரம்தான் ஆனது, அதுக்குள்ளே எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு பணம் என கேட்டாள். அதெல்லாம் உனக்கு எதுக்கு, வாங்கி வா என சொன்னான். லட்சுமி, என் அப்பாவை கேட்க முடியாது, நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு பிறகு என் தங்கைகள் இருக்கிறார்கள் என கூறினாள். சீனுவிற்கு கோபம் தலைக்கேறியது. அடித்தான். தப்பு தப்பாக பேசினான். லட்சுமி திருமணமாகி வீட்டிற்கு வரும்போது உறவினர்கள் கையில் கொடுத்த பணம், லட்சுமி சிறுக சிறுக சேர்த்த பணம் மொத்தம் 10,000 இருந்தது. அதை கொடுத்தாள். வாங்கி போய்விட்டான். ஒரு 4 நாட்கள் சென்றது. மறுபடியும் பணம் கேட்டான். முடியவே முடியாது என கூறியதால்தான் வீட்டிற்கு வரும்போதே தப்பாக பேசிக்கொண்டு வந்தான். வந்தவனுக்கு சாப்பாடு எடுத்து வைத்தாள். சாப்பிட்டான். நான் நேற்று கேட்டேனே, என்ன முடிவு செய்திருக்கிறாய் என கேட்டான். நான் நல்ல முடிவுதான் எடுத்திருக்கிறேன். பக்கத்தில் ஒரு வீட்டில் வயதானவர்களை பார்த்து கொள்ள வேண்டுமாம். சம்பளம் கொடுத்து தங்க இடம் கொடுக்கிறார்களாம். என் அப்பாவிற்கு பாரமாக போகவும் விரும்பவில்லை, உங்களுடன் இருக்கவும் விரும்பவில்லை. உங்களுடைய பண தேவைகள் முடிந்தவுடன் என்னை வந்து அழைத்து கொள்ளுங்கள் என துணிச்சலுடன் கூறி பையுடன் வெளியே சென்றவளை தடுக்கவும் முடியாமல், அனுப்பவும் முடியாமல், எதுவும் சொல்லவும் முடியாமல் திகைத்து நின்றான்.